ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரோம் டு துபாய் ஃப்ளைட் ஜர்னி தான் பார்க்குறோம். பாருங்கள், நான் ரோம் சிட்டியிலேருந்து ட்ரெயின் பிடிச்சி ரோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். அங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ ரோம் சிட்டியிலேருந்து ரோம் ஏர்போர்ட்டுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரெயின்லேயே வந்துடலாம். ஒரு நான் ஸ்டாப் ட்ரெயின் இருக்குது, லெனார்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்தீங்கன்னா 14 யூரோஸ் தான் 14 இல்லை 8 யூரோஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கேருந்து டைரெக்டாக ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்துடும் நான் ஸ்டாப்பு. ஸோ இப்போது நம்ம அதே மாதிரி அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா, ஒரு 200 மீட்டர்ஸ் நடந்தோன்னா, இந்த பாருங்கள், இந்த ரோடை க்ராஸ் பண்ண உடனே அப்படி அந்த ஏர்போர்ட்டு பில்டிங்கை கனெக்ட் பண்ணிடும். நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ கீழே போனால் டிபார்ச்சர் இருக்குது. ஸோ ரோமா எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இட்டாலியில் ரோமா டெர்மினிக்கு வந்துடுங்க. அங்கேருந்து நீங்கள் வந்துடலாம். இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் ட்ராக்குன்ட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. நான் செக்இன் ஆகிட்டேன். ஸோ ஃபாஸ்ட் ட்ராக்குன்னு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அது கொடுத்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக க்யூலெல்லாம் நிற்காமல் செக்யூரிட்டி செக் பாயிண்ட்டுக்கு போகலாம். அது வந்து எமிரேட்ஸில் நம்ம சில்வர், கோல்டு அப்படின்ட்டு ஸ்கைவேர்டில் கிரேட் இருக்குது. கோல்டு அண்டு பிளாட்டினம் அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கு அது கொடுப்பாங்க. ஸோ அது முடிச்சுட்டு நம்ம இமிக்ரேஷனுக்கு போனோம். அதில் ஆரஞ்சு, நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் வந்து ஆரஞ்சு லைனை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்மளோட பாஸ்போர்ட்டில் வந்து பயோமெட்ரிக்கு சிப் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம ஆரஞ்சு லைனை ஃபாலோ பண்ணணும். இப்போ ரொம்ப ரீசண்டாக வாங்கினவங்க வேணும்னா ப்ளூ லைனை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஆரஞ்சு லைன் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது முடிச்சுட்டு ஒரு வழியாக இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணிவிட்டு எமிரேட்ஸ் லான்ச் இது. இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். பாருங்கள், ரெஸ்ட் ரூம்லாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. ஷவர் ஏரியா எல்லாமே இருக்குது. பாருங்கள், அந்த வாஷ்ரூமு எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. அது மாதிரி நல்லா ரன்வேயை பார்க்குற மாதிரி ஒரு வியூ சூப்பராக இருக்குது. பாருங்கள், எனக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃப்ளைட் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளைட் வந்து 10 o'clock 10:10க்கு நைட்டு கிளம்புவோம். இப்போ டைம் பாருங்கள், எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, சூரியன் இருக்குது. மணி இப்போ என்னன்னா மணி 8:30 மணி. இங்கே சன்னு ரொம்ப லேட்டாக செட் ஆகுது. அது மாதிரி சன்ரைஸ் வந்து காலையிலேயே ஆகிடுது. எப்போ ஆகுதுன்னு தெரியல. பாருங்கள் எப்படி டேக் ஆஃப், நல்ல எவ்வளோ பெரிய சூப்பர் வியூ. இது ரன்வே பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நமக்கு 9:30 ஆகிடுச்சு. இப்போ நம்ம போர்டிங் ஆகிறோம். நம்ம லாஞ்சிலேருந்து டைரெக்டாக போர்டிங் ஆகியாச்சு. ஏர்போர்ட்டுக்கு ஏர்க்ராஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம இப்போ. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஒரு ஃப்ளைட் சிமுலேட்டர் ரூட்டை வந்து நான் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி இந்த ரூட்டை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க வேறு ரூட்டை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் வச்சுருக்கேன். ஆக்சுவல் ரூட்டு எப்படி வந்திருக்குதுன்றது காட்டுறதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட 6 மணி நேரம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஹெட்ஃபோன், ஒரு பில்லோ, ஒரு பிளாங்கெட் இதெல்லாம் பை டிஃபால்ட் எமிரேட்ஸில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். லைக் சில பேருக்கு வெளிச்சமாக இருந்தால் தூக்கம் வராது, அவங்களுக்கு வந்து ஐ ஷேடு அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ புஷ்பேக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10 மணி கரெக்டாக, 10:10 புஷ்பேக். ஸோ நான் லான்ச் பற்றி சொன்னப்போ, இந்த ரூம் லான்ச் வந்து ஏர்போர்ட் ரன்வே பார்த்த மாதிரி இருக்கும். அதை விட ஒரு அட்டகாசமான ஏர்போர்ட் லான்ச்சுன்னா மால்டா போனீங்கன்னா, எமிரேட்ஸ் லான்ச்சில் நார்மலாக இருக்க லான்ச்சுக்கு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுல் வியூ அப்படியே ஏர்போர்ட் ரன்வே நம்ம பார்க்க முடியும். மால்டா போகிறவங்க கண்டிப்பாக லான்ச்சுக்கு ஈவன் பே பண்ணி கூட போயிட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். காலையில் துபாய் 6:10க்கு போய் ரீச் ஆகும் ஷெட்யூல் டைமு.
எந்த ஒரு டிராஃபிக்கோ அங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரம் லேண்ட் ஆக கூட சான்ஸ் இருக்குது. இட்டலி ஏர்போர்ட்டு நார்மலி அவங்க ரன்வே வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ ரன்வே போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ டேக் ஆஃப் ஆகுது பாருங்கள். டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஸ்க்ரீனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வந்து எத்தனை ஃபீட்டு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. அத்தனை ஃபீட்டு நம்ம மேலே ஏறிட்டே இருக்கும். ஸோ கடல் மேலே போயிட்டுருக்கு. மேப்பெல்லாம் சூப்பராக தெரியும். இதுதான் போகிற ரூட். இது பார்த்திங்கன்னா இந்த மீட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம மேலே கிளைம் ஆகிட்டே இருக்கும். பாருங்கள் சிட்டி எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. இப்போ டின்னர் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்கள் என்ன மெனு. சிக்கன் இருக்குது, பீஃப் இருக்குது, அது மாதிரி டெசர்ட், ஜூஸு, அது மாதிரி பிஃபோர் லேண்டிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ கொடுக்குறாங்க. அது எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் அரபிக்கில் வச்சுருக்காங்க இது. ஸோ டின்னரு ஒரு பொட்டேட்டோ சலாடு, அப்புறம் பட்டரு, சீஸு, குக்கீஸ், அது மாதிரி புடிங், அது மாதிரி நாம் வந்து பீஃப் வாங்கியிருந்தேன். பீஃபு, அது மாதிரி சாக்லேட்டு அதெல்லாம் இருக்குது. அது மாதிரி தண்ணி, கூட ஜூஸ், எதர் பெப்சி, அப்படி இல்லைன்னா மேங்கோ ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள், டொமேட்டோ, எது வேணுமோ வாங்கிக்கலாம். பாருங்கள் பீஃப் லசானி. அது சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்தனால. பார்த்துங்க காலையில் வந்துடுச்சு. இப்போ சவுதி அரேபியா மேலே போயிட்டுருக்கோம். இன்னும் 40 மினிட்ஸ் இருக்குது லேண்ட் ஆகுன்னு சொன்னாங்க. அதை கிளம்பிட்டோம். வீடியோ குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. ஏன்னா கரெக்டாக காலையில் சூரியனோட வெளிச்சம் இந்த கிளாஸில் அடித்து அது வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம வீடியோவை டல்லாக்கி விட்டுடுச்சு. பாருங்கள் நம்ம வந்து ஆக்சுவல் ரூட் இது தான். சிமுலேட்டர் பார்க்குறதுக்கும் நம்ம வர ஆக்சுவல் ரூட்டுக்கும் எப்போவுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது லேண்ட் ஆக போகிறோம். யூஏக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேண்டிங்கை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து இப்போ லேண்டிங் ஃபைனல் அப்ரோச். டேரெக்டாக போய்ட்டு லேண்ட் ஆக வேண்டியதான். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:05 ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் லேண்ட் ஆகிடும். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஏர்லியாக நம்ம வந்திருக்கோம். ஜஸ்ட்டு 3 மினிட்ஸ் ஏர்லி. ரைட் சைடு பாருங்கள், கேர்ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு துபாய்னு எழுதியிருப்பாங்க. அரபிக் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அரபிக்கில் எழுதியிருப்பாங்க, அடுத்து இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போது அது
தூரத்தில் தெரியுது பாருங்கள், அது அரபிக்கு, இங்கே இங்கிலீஷ். ஸோ ஒரு வழியாக லேண்ட் ஆகிடுச்சு. Good morning, ladies and gentlemen. Welcome to Dubai, where the local time is 5 minutes past 6 in the morning and the temperature is 30 degrees Celsius. Please keep your seatbelt fastened and your personal electronic devices turned off or in flight mode until the seatbelt sign has been switched off. Before leaving us today, for your safety, please be cautious when opening the overhead locker and remember to check your seat area for any personal belongings. We will be arriving at Concourse 8. If you are connecting Emirates, we hope you enjoyed your flight and we look forward to seeing you again soon. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம லேண்ட் ஆகிட்டோம். இப்போ கான்கோர்ஸ் ஏக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கான்கோர்ஸ் இருக்குது, ஏபிசின்ட்டு ஏக்கு போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு பில்டிங் தெரியுதா? பெரிய பில்டிங். அது வந்து தான் எமிரேட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஏர்போர்ட் பக்கத்தில் எதிரிலேயே இருக்குது. ஸோ கான்கோர்ஸ் ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து ஒரு சின்ன ட்ரெயின் இருக்கும், ஷட்டில் ட்ரெயின். அதை பிடிச்சி கான்கோர்ஸ் பிக்கு போய் அங்கேருந்து தான் இமிக்ரேஷனுக்கு போகணும். எனக்கு பிடிக்காத ஒரு டெர்மினல். ஸோ இது பாருங்கள், நம்ம இறங்குறோம். இது வந்து பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸு. இதுதான் நம்ம வந்த ஃப்ளைட்டு. கான்கோர்ஸ் ஏல நான் சொன்னேன் எனக்கு பிடிக்காதுன்னா, ஆனால் அதை விடையும் ரொம்ப மோசமானது கான்கோர்ஸ் சி. அது வந்திங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் ஏல வந்திங்கன்னா வச்சு ட்ரெயின் பிடிச்சி வந்துடலாம். ட்ரெயின் பிடிச்சி வந்துட்டு இந்த லிஃப்ட்டில் போகணும். இப்போ பாருங்கள், நம்ம லிஃப்ட்டில் போயிட்டு ட்ரெயின் பிடிக்க போகிறோம். ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரெயினும் வந்துடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் ரைடு தான் இங்கேருந்து. ட்ரெயின் காலியாக இருந்தனால நான் ஃப்ரெண்டில் ஏறிக்கிட்டேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு சீட்டு டிரைவர்லெஸ் ட்ரெயின். இது தன்னால் போயிடும். ஸோ இது வந்து ஸ்டாப் ஆன உடனே இங்கேருந்து நம்ம திருப்பி லிஃப்ட்டில் கீழே போனோன்னா நம்மளுக்கு இமிக்ரேஷன் அதை நான் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நான் வெளியே போயிட்டுருக்கேன். இந்த சீன் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை முடிச்சிட்டோன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு வெளியே போயிடுவோம். வந்துட்டு நான் டாக்ஸி பிடிச்சி இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. தேங்க்யூ.